நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்றது வந்து ஓவர் கம் பண்ணி போறது எப்படி அப்படின்றது கேக்குறீங்க. ஒருத்தரை பார்த்த உடனே இவன் வந்து நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம விலகி விலகி நம்ம பழகவும் முடியாது. ஒருத்த மேல நிச்சயமாக நம்ம அன்பு செலுத்தும் போதும் நிச்சயமாக அவன் மேல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் அவங்ககிட்ட அனைத்து விஷயங்களும் சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அவன் நம்பிக்கை துரோகம் பண்றான் அப்படின்ற பட்சத்துல அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு வந்துடணும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எப்போ வரும் அப்படின்னா எல்லாம் இறை நடத்துறது அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்துடும். அப்போ இந்த நேரத்துல இது என் கை விட்டு போகணும்னு இருக்கு, இந்த நேரத்துல இந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு இருக்கு, இந்த நேரத்துல இறைவன் எனக்கு இதை உணர்த்தணும்னு இருக்கு, இந்த நேரத்துல இவன் என்னை விட்டு விலகி போகணும்னு இருக்குன்னா அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிடுவான். சோ இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எப்போ வருதோ அந்த நம்பிக்கை துரோகத்துல இருந்து நீங்க ஈஸியாக வெளியே வந்துடலாம். எல்லாத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். எல்லாம் இறை நடத்துறாரு அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் தான். அப்ப அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மன வலியும் சரி மன வேதனையும் சரி நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து